நம்ம விஜயை இன்னும் எத்தனை நாள் தான் ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்க போகிறாங்க, நம்ம வெண்பாவை இன்னும் எத்தனை நாள் தான் கடத்தல்காரர்கிட்ட விட்டு வைக்க போகிறாங்க, நம்ம மல்லியை இன்னும் எத்தனை நாள் தான் கண்கலங்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. நாமளுமே இன்னைக்கு சரியாக வந்துடும், இன்னைக்கு புறமா வந்துச்சுது அப்படின்னு சொன்னால் வெண்பாவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாரமாக சலிக்காமல் பார்த்துட்ருக்கோம். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வருமா அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய கொஷின் மார்க்கில் தான் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் எப்போ தான் வெண்பாவை நெருங்குவீங்க, எப்போ தான் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளுமே பல கேள்விகள் வரத்தான் செய்யுது. ஏன்னா இப்போ விஜயுமே அந்த ஃபோட்டோவை பார்க்கவுமே இந்த கலாவதி யார் அப்படிங்கிற விஷயத்த இப்போ தீபன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஆம்புலன்ஸில் காலில் அடிபட்டு ஏறுறப்ப அங்கே அந்த லேடி தான் இருந்தாங்க. ஒரு 4 குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதால அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதால சரி வேணாம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நான் தான் ஆட்டோவுக்கு வந்தேன். அங்கே தான் என்னோட பொண்ணு இருந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த தீபன் கிட்ட சொல்லவுமே இப்போ தீபன் தீபிகா கிட்ட சொல்கிறாங்க. தீபிகா மேலே இப்போ விஜய்க்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே தீபன் கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால தீபிகா கிட்ட உதவி கேட்குறாங்க. தீபிகாவுமே நீங்கள் எதற்குமே கவலைப்படாதீங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு எப்படியாச்சும் வெண்பாவை மீட்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தீபிகா இப்போ இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸில் தான் வெண்பாவை கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் ஆம்புலன்ஸோட நம்பரை மாற்றி இருக்கிறாங்க. அப்போ நம்பரை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸுமே அதை பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொன்னாலுமே தீபிகா இப்போ ஒரு சந்தேகத்தை சொல்கிறாங்க. சரி நம்பரை தானே மாற்றி இருப்பாங்க, அந்த ஆம்புலன்ஸ் அங்கங்கே சுற்றிட்டு தானே இருக்கும், அதனால் நீங்கள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்கள், அந்த ஆம்புலன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை நம்ம அழகாக மீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போலீஸ்க்கு இப்போ தீபிகா சொல்கிறாங்க. அப்படிங்கிறதால இப்போ அந்த ஆம்புலன்ஸை தேடி வராங்க. இன்னொரு பக்கம் இப்போ மல்லியுமே நம்ம வெண்பாவை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அவங்க எங்கே கடத்தி வச்சிருக்கிறாங்களோ அங்கே அந்த லேடி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறதால ஒரு பக்கம் போலீஸ் தீபிகா 2 பேருமே வந்துட்டுருக்குறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மல்லியுமே வந்துட்டாங்க. அப்படிங்கிறதால நம்ம வெண்பாவை நெருங்கிட்டாங்க, சூப்பராக காப்பாற்றிடுவாங்க. ஸோ இனிமையாவது இந்த கடத்தல் ட்ராக் இல்லாமல் வெண்பாவை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற நமக்குமே மனசுக்கு நிம்மதியை தரத்தான் செய்யும். இந்த அழகு கதையெல்லாம் இதோட முடிச்சுட்டு அடுத்ததாக ப்ரெக்னென்சி ட்ராக் வர இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் மல்லியோட ப்ரெக்னென்சியை விஜய் கொண்டாடுற மாதிரி சீக்வன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. வெண்பாவுமே ஹாப்பி ஆகிற மாதிரி தான் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.